கச்சா எண்ணெய் விவகாரம் தொடர்பாக மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். Government had issued a statement on 28th February expressing its deep concern and urging all sides to exercise restraint, avoid escalation and prioritize the safety of civilians. We believe and we continue to believe that dialogue and diplomacy should be pursued to de-escalate tensions and address underlying issues. It is also imperative that the sovereignty and territorial integrity of all states in the region be respected. Chairman Sir, given the gravity of the situation, the Cabinet Committee on Security (CCS) met on 1 March under the chairmanship of the Honorable Prime Minister. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் என்னென்ன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள்? முழு தகவலை சொல்லுங்க. மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல் தொடர்பாக மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது தாமாக முன்வந்து அறிக்கை அளித்து வருகிறார். முன்னதாக மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய போர், அங்கு இந்தியர்கள் சிக்கி தவிப்பது, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்க இந்தியாவிற்கு அமெரிக்கா அனுமதி அளித்தது ஆகிய விவகாரங்கள் குறித்து மக்களவையின் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களை வழங்கினார். ஆனால் அந்த தீர்மானங்களை ஏற்க முடியாது என்று அவைத்தலைவர் அறிவித்ததால் எதிர்க்கட்சிகள் கடும் ஆட்சேபம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினார்கள். குறிப்பாக மோடி அரசு ஒழிக ஒழிக என்ற முழக்கங்களை அவர்கள் தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார்கள். இருப்பினும் எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான அமளிக்கிடையே தற்போது மக்களவையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்து வருகிறார். இந்தியாவினுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மேற்காசிய பிராந்தியம் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அங்கு நிலவக்கூடிய மோதல் என்பது இந்தியாவிற்கு கவலை அளிக்கிறது. இதனால் அந்த பிராந்தியம் முழுவதுமே இயல்பு வாழ்க்கை மட்டுமின்றி பொருளாதார நடவடிக்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியர்களுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் நம்முடைய தலையாய முன்னுரிமையாக இருந்து வருகிறது. அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய நுகர்வோரின் நலன்கள் எப்போதும் எங்களுக்கு முன்னுரிமை. அது இனிவரும் கூடிய காலகட்டங்களிலும் தொடர்ந்து முன்னுரிமை இருக்கும். தேவைப்படும் இடங்களில் இந்த நிலையற்ற சூழ்நிலையில் நமது எரிசக்தி நிறுவனங்களின் முயற்சிகளுக்கு இந்தியா தேவையான ஆதரவை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தவிர மேற்காசிய பிராந்தியம் மற்றும் வளைகுடா நாடுகளை சார்ந்த இந்தியர்களுடைய நலன்களும் எங்களுக்கு மிக முக்கியம். அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அவர்களை மீட்டு இந்தியா கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா தொடர்ந்து எடுத்து வருகிறது. வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை சுமார் 1 கோடி இந்தியர்கள் அங்கே வசிக்கிறார்கள். அவர்களை மீட்டு இந்தியா கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா எடுத்து வருகிறது. குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை பொறுத்தவரை அது முழுமையான அளவில் இயங்கி வருகிறது. ஏற்கனவே சில இந்தியர்கள் அங்கிருந்தும் வளைகுடா நாடுகளில் இருந்தும் பத்திரமாக இந்தியா திரும்பி இருப்பதாக ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.